செம்மையான தாரத்தை போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அடிப்பொலியா டான்ஸ் ஆடியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணும்னு சொன்ன உடனே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு வராங்க. அரவி ப்ரோ நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கு. இவர் யாரு? நான் இந்த திரிஜா ஆர்ட் எக்ஸ்பர்ட்னு ஒரு குட்டி சேனல். நீங்கள் என்ன தப்பு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க உங்களை? ஐயா வண்டி செய்யுது ஏறிட்டீங்களா? ஏறியாச்சு. டிரைவர் பக்கம் கரண்டி தானே. கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். பொன்யான பயங்கர ஆட்டங்க. மேலே ஏற போகிறோம். அந்த ரூமுக்கு வந்தாச்சு. கூக்கல்ல ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காப்புல, ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் கம்பெனிலேருந்து. நம்ம ரூம் இது கிடையாது, அந்த பக்கம் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம், ஒரு அரை முக்கால் நேரம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இல்லை? அப்படியே மழை, இப்போ லைட்டாக மழை பெய்யுது. இது வரைக்கும் மழை பெய்யல, அப்படியே ஃபாக் வந்து போய்கிட்டே இருந்துச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கூக்கல் வந்தோம்னா என்ஜாய் பண்ணலாங்கிறதுக்கு எப்போவுமே கூக்கல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான தாரத்தை போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அடிப்பொலியாக டான்ஸ் ஆடியாச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வார்ம் அப் ஆகிட்டு இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டுங்க. சாப்பிட போகிறோம். எல்லாருமே ஓரளவு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து சாப்பிட போவோங்க. சாப்பாடு வந்து ஓரளவு ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சார் இது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேணும்னு சொன்ன உடனே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு வராங்க. வாங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? சூப்பராக இருக்குதுங்க. அப்படிங்களா? அருமையாக இருக்கும். நல்லா கொதி திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்குமா? திண்டுக்கல் பிரியாணிக்கு ஈக்குவலாக வேற லெவலு. அடுத்த வாரங்க சீக்கிரம் வாங்க. ரைட் வந்தீங்கன்னா கிடைக்கும். அந்த சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி பொரிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன ப்ரோ? சிக்கன் தானே? கோபி கோபியா? சரி, இது பன்னீர் சில்லி. இது படவா கோபியா? கோபி தான் ப்ரோ. சுதாகர். அப்புறம் இது என்னது ப்ரோ? மஞ்சள் கலரில் கேசரி. இது தால்ச்சா, வெங்காயம், சிக்கன், அதுவும் பிரியாணியா? ஓகேங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேரோடைய சார். பைக்கு வண்டி எல்லாமே இங்கே வந்து மொத்தமாகவே நிறுத்துறீங்க. எல்லாம் இவ்வளோ வண்டி வந்தோம், இவ்வளோ வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது பார்த்தீங்களா? பைக்கு எல்லாமே கொஞ்சம் ட்ரிஸ்லிங் ஆகுது இந்த பக்கம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் தண்ணி. அரவி ப்ரோ நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கு. லைட்டிங்க்கு நீங்கள் தான் ப்ரோ ஆப்போசிட்டில் கரெக்டாக உட்காந்துருக்கீங்க. அதான் உங்கள்கிட்ட கார்த்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகிறோம். அதாவது பைக்கில் போகலான்னு பார்த்தோம். ஆனால் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இவ்வளோக்குள்ளே சீரழிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாருமே ஜீப்பு, இந்த 1 2 3 ஜீப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறோம், உள்ளே போய் பார்ப்போம். சரிங்களா? சூப்பராக ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ் யுவர் ஹாலிடே ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுருக்காங்க. அருமையான ஒரு ஸ்டே, அருமையான ஒரு ஈவெண்ட்டு. எங்களோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதான் பக்கமாக இருக்கா. மேலே வந்து 2 பேர் 3 பேர் பக்கத்தில் படுத்துக்கலாம், கீழே 3 பேர் படுத்துக்கலாம். நல்ல நீளமான பெட்டுங்க, நல்ல நீளமான பெட்டு. அப்புறம் இங்கே வந்து 2 பேர், கிட்டத்தட்ட இதில் 6 2 8 பேர் படுத்துக்கலாங்க. ரெஸ்ட் ரூமும் நல்லாவே இருக்குது. நாங்கள் எல்லாமே ரைடிங் கியர்ஸ் எல்லாத்தையும் போட்டு விட்டோம். ஸோ ரெஸ்ட் ரூம் செம்ம சூப்பராக இருக்குல்ல. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரீமியமான ரூம்ஸ் இருக்கிறது நல்லா ஹாப்பி இல்லை? நீங்கள் என்ன தப்பு பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க உங்களை? பாலியல் பலாத்காரம் பண்ணீங்களா? பிரியாணி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்களா? அதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்களா? அதே மாதிரி சீப்பாக தாங்க இருக்குது. என்னங்க போகாதீங்க, அதே மாதிரி தான் இருக்குது. அதை அவர் பார்க்குற பழைய பாருங்களேன். 1 2 3 4 ஜிப்புங்க.
வண்டி சாயுது ஐயா, வண்டி சாயுது. ஏறிட்டீங்களா? டிரைவர் பக்கம் கரண்டி தானே. ஆனால் முன்னாடி உட்காந்து நல்லதுண்ணே, வண்டி கொடை சாயாதுல்ல. ஆமாம் அதே மாதிரி. ஹாய் ப்ரோ. வணக்கம்ண்ணே. நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிப்பருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. என்ன திண்மை. ஹே காய்ஸ், இப்போ நம்மளாம் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு 2 வண்டி வருது, முன்னாடி வந்து நாங்கள் ஒரு வண்டி போகுது, முன்னாடி ஒரு 2 வண்டி, கிட்டத்தட்ட 5 வண்டிக்கு ஜீப்பில் ஆள் போகிறோங்க. வெறித்தனமான ஒரு ஆஃப் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு. 1 மணி 1:30 மணிக்கெலாம், ஆனால் இங்கே இப்போ 3 மணி ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய டிஃபால்ட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அண்ணன் வந்து வண்டியை கூட செய்யாமல் பாதுகாத்துட்டு இருக்காரு. நன்றிண்ணே. நன்றி. பிடிச்சிக்கிறதுக்கு இல்லையா? இப்படி நான் தானே. ஆமாம், இதுக்கு இதை பிடிச்சிக்கிறேன். மண்டையில் தம்மு இடிக்குது. இங்கே வந்து ஆளுகள் யாரும் வர்றதில்லை. இதெல்லாம் வந்து ஒன்லி இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்பு மட்டும் கூட்டு போகிறவங்க மட்டும் தான் போகிறாங்க. மற்றபடி டூரிஸ்ட்லாம் இதில் கண்டிப்பாக போக முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பு 4x4 தார் ஜீப்பு, அதுவும் அவங்க லோக்கலில் உள்ளவங்க கூட்டு போனால் போக முடியும். நல்ல பிரியாணி சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா வயிற்றுலேருந்து கீழே பெருங்குடலேருந்து திருவள்ளூருக்கு தூக்கிட்டு போடுது சிக்கன் லாலிபாப்பை. ஓ எப்போ வேற வருது. கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். சவுண்டு கேட்கலன்னா மன்னிச்சுக்கிடுங்க. ஊசி அள்ளி தட்டுது. அங்கே மழை பெய்யுதுன்னு சொல்லி ரெயின் கோட்டு ரெயின் பேண்ட்டு எல்லாம் போட்டு வந்தோம். இங்கே பங்குனி வெயில் பல்ல கழிச்சு காட்டுது. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. காய்ஸ், இது வரைக்கும் செம்ம கஷ்டமான ஒரு ஆஃப் ரோடு வந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அதோட கஷ்டமான ஆஃப் ரோடு வரப்போதாங்க. அங்க பாருங்க. ஆனால் அட்வென்ச்சராக நாங்கள் போகிறது ரைட்டு தான். எங்கள் டிரைவருக்கும் அந்த ரூட்டு தெரியல பாரு. அவர் அட்வென்ச்சராக யோசிச்சு போய்கிட்டு இருக்காரு. கோல்டன் காய்ஸ், நாங்கள் வந்து அவங்க போட்டு வச்ச பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ரோடே கிடையாதுங்க. இங்கெல்லாம் கரண்ட்டும் கிடையாதான். ஆனால் மரத்தை எப்படி வெட்டுறாங்கன்னு தெரில. நல்ல அழகால மரத்தெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இந்த வராரு பாருங்க வண்டி ஒன்று. ப்ரோ, டைனோசர். இந்தியன் டைனோசர். ஏ முத்தலகே, ஏன் வண்டி போகுதா? ஏன் வழி இருக்கா இல்லையா? அவர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு பாலிமரில் வரப்போகுது, தமிழகத்தை சேர்ந்த 20 யூடியூபர்கள் மாயம். ஆமா அப்படின்ட்டு வரப்போகுதுங்கிற வித் ரோட்ஸ் அண்ட் ரோட்ஸ். யார் மர்ம நபர் கடத்தி கருப்பு சட்டை போட்ட கடத்தி சென்றார். அவர் பெங்களூரை சேர்ந்தவர் என்பது புலன் ஆய்வில் தெரிய வந்தாங்க. பொன்னியான 2 வீல உடிச்சு வந்துட்டு இருக்கிறேன். எப்படி போகுது பாருங்க. திருப்பூர் மோகன் அண்ணன், அவங்க அண்ணன் இருக்கிறதுனாலதான் எங்க வண்டி கவுராம இருக்கு. எப்படி போகுது பாருங்க. ஆமா, பிரியாணி சாப்பிட்டு தீர்ந்தமாயிருச்சு. எப்படிப்பட்ட ரோட்ல ஏறுது பாருங்க வண்டி. காட்டுக்குள்ள போறோம். ஜெயராஜனே, ரஜினி அந்த மாதிரியே ஓட்டுறீங்கண்ணே. அலெக்ஸ் பாண்டியன்ல ஓட்டுவார்ல. ஆமா, அலெக்ஸ் அவருக்கு வண்டி ஓட்டுறாரு. இப்போது பயவுல பக்கத்தில் வருதா பாருங்க.
அருமையான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. செம்ம. இன்னும் லொக்கேஷனுக்கே வரலீங்க. என்னங்க இன்னும் லொக்கேஷனுக்கே வரல. அப்படியா? அதுக்குள்ளே வந்துருக்குறீங்க. இப்போ தான் போயிட்டு இருக்கிறோம். எப்படி இன்னுமா போயிட்டு இருக்கு? உடனே குண்டாமணியெல்லாம் கழட்டு வச்சு ஏ ஓடுக்கியா, உரசிக்கியா, ஒன்னிக்கியா, பண்ணிக்கியா, ஏ கியா கியா. ஆமா, கொஞ்ச நேரத்துல மண்டையில இருந்து மூளை கூட வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரோடு இருக்குங்க. அண்ணன் சேஃப்டியா கேப்டன் சீட்ல போய் உட்காந்து அப்படி அவ்வளோதான் வெளியே விழுந்துருக்கு. ஆமா, நீங்க வெளியே விட மாட்டீங்க. எப்படி தான் உள்ளதை விழுவீங்க? ஆமா, வெளியே விட மாட்டேன். டோர்ல வெளியே விழுந்துருக்கு. அப்படியா? ஆமா, பார்த்துனே அக்கா திட்டுவாங்க. நம்ம ஏ ஓடுக்கியா, ஏ உரசிக்கியா. பயங்கர ஆட்டங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தெரிது பார்த்தீங்களா, இதில் அப்படியே மேலே ஏற போகிறோங்க. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அடிப்பொலியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்த இடம் பார்த்து தெரியுதா? இருக்குது, ஒரே ஒரு குடிசை மட்டும் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், மேலே ஏற போகிறோம். அது பாருங்கள், ஏறுங்க, தார்ச்சி பேருந்து பாருங்கள், இந்த கூர்க்கா. ப்ரோ பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏய் ஓ அடுத்த வண்டி விஜய் நீ கிளம்பு. அண்ணா இந்த வண்டி யாரெல்லாம் இருந்தா ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க ப்ரோ, வீட்டில் சொல்லணும். இல்லை அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, வீட்டில் சொல்கிறோம். ஆமாண்ணே. அப்படியா? நீங்கள் அன்றைக்கி இது வரைக்கும் வந்தீங்களா? அப்பா தாருடா கமெண்ட்ரா. அடுத்த வண்டி ரோடுங்கப்பா பாரு. ஆமா, பாருங்க அண்ணா.